நண்பர்களே, இஸ்ரவேலை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? மறுபடியும் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அருமையானவர்களே, இஸ்ரவேல் வாழ்ந்து மரித்து பல 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் மோசே பிற்காலத்திலே வந்த ஒரு தீர்க்கதரிசி. அவன் இஸ்ரவேலை பார்த்து தேவாவியானவருடைய வெளிப்படுத்தலினாலே இந்த சத்தியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதில் விசேஷமாக எத்தனையோ சந்ததியில் வந்தது மறைந்து போய்விட்டது. இஸ்ரவேல் இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது, நீடித்திருக்கும், என்றைக்கும் அது வாழும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இஸ்ரவேல் பாக்கியவான் என்று இன்று நாம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை ஆராய்ச்சி பண்ணுகிறோம். ஏன் நாம் இந்த இஸ்ரவேலராக இருக்கிறோம் என்று சத்தியவேதம் தெளிவாய் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம எல்லாரும் அருமையானவர்களே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த காலவெளியிலே இயேசுவே என்ற உள்ளத்துக்குள் வாரும் என்று அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். எல்லாருமே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு இன்றைக்கு இந்த சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதில் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இஸ்ரவேல் தான், நீங்கள் தான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனுமே இல்லை. மிக நன்றாயிருக்கிறது. எல்லாரும் சத்தமாக ஒரு முறை சொல்லுவோம். நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான், நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம். நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், நான் இஸ்ரவேலன், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கேயோ பொழுதுக்குள்ளே, பாவத்துக்குள்ளே, தரித்திரத்துக்குள்ளே, அந்தகாரத்துக்குள்ளே, பிசாசின் பிடிக்குள்ளே சீக்கி தவித்த நம்மை கர்த்தர் இயேசு சொர்க்கத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு நமக்காகவே வந்தார். நமக்காகவே சிலுவை ஏறினார், நமக்காகவே ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களை கழுவினார், நம்மை ரட்சித்தார். ஒப்பற்றவர்களாக நம்மை மாற்றுவது அவருடைய திட்டம். மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களை ஒப்பற்றவர்களாக மாற்றுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எப்படிப்பட்ட தேவன் நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், எப்போது நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறதெல்லாம் பாக்கியம்தான், செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் மாற்ற முடியும் என்பதை நம்புங்கள்.
ஏனென்றால் அருமையானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேவனுடைய வார்த்தை. இஸ்ரவேல் என்பது அவனுடைய முதல் பெயர் அல்ல. அவனுடைய முதல் பெயர் யாக்கோபு. அது ஈசாக்கு அவங்க அப்பா கொடுத்த பேர். யாக்கோபுனா எத்தனை அர்த்தம் பாருங்க. அவனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஒவ்வொருவராய் ஏமாற்றி கொண்டு தெரிந்தான். அண்ணனை ஏமாத்தினான், அதுக்கப்புறம் கண் தெரியாத அப்பாவை ஏமாத்தினான். அவ்விதமாக அவனுடைய வாழ்க்கை ஒரு நிறைவில்லாத வாழ்க்கையாக, பேராசை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, மற்றவர்களை ஏமாற்றியாவது முன்னேறிவிட வேண்டும் என்ற ஒரு ஆசை நிறைந்த ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். ஆனால் தேவன் அவனை யோர்தான் நதி ஓரத்தில் சந்தித்து யாக்கோபு என்ற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்ற பெயரை அவனுக்கு கொடுத்தார். நாம் அதை ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். பாருங்கள், ஏசாவுக்கு பயந்து தனியனாக குற்ற உணர்வுள்ளவனாக அவன் மாமன் வீட்டிற்கு பிரயாணம் போகிறான். போகும்போது கர்த்தர் அவனை சந்தித்து, கவனியுங்கள், அவன் கர்த்தரை சந்திக்கவில்லை, கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனை சந்திப்பதற்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தான். அருமையானுடைய மனிதர் மேலே தேவன் அவ்வளவு அக்கறையாய் கர்சனையாய் இருக்கிறார். அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை தேவனுடைய உள்ளத்திலே ஆதிலிருந்தே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றிய திட்டமும் இதுதான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பது, நீங்கள் ஆலயத்துக்கு வருவது, அதை நோக்கம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் கொடுத்த பெயராக இருக்கப்படினாலே அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெயராக தான் இருக்க முடியும். தேவன் அருமையானவர்களே, மறுபடியும் யோர்தான் நதிக்கரை ஓரமாக யாக்கோபு ஜெபித்து கொண்டிருக்கும்போது அவரை சந்தித்தார். அநேக பிரசங்களை நான் கேட்டிருக்கேன், யாக்கோபு தேவனோடு போராடினான் என்று. இல்லை, யாக்கோபு தேவனோடு போராடவில்லை, தேவன் யாக்கோபோடு போராடினார். தலையில் வாத்துட்ருக்காங்க. ஏன் போராடினார்? யாக்கோபு என்ற பெயரை வைத்துக்கொண்டு தேவன் மனதிலே வைத்திருக்கிற திட்டங்களை இவன் மூலமாய் நிறைவேற்ற முடியாது. எத்தனை கொண்டு அருமையானவர்களே, உலகத்தினுடைய இரட்சகனாக மாற்றுவது அரிதான காரியம். ஆகவே இவனுக்கு ஒரு சந்திப்பை கொடுக்க வேண்டும், இவனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். பெயர் மாற்றம் மாத்திரமல்ல, ஆளே அருமையானவர்களே மாறிவிட்டான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பேர் யாக்கோபு இல்லை, நீ உன்னை எத்தே நினைக்காத, நீ தேவனுடைய பிரபு, தேவனுடைய வாரிசு என்று கர்த்தர் அவனுக்கு உற்சாகமான வார்த்தையிலே அருமையானவர்களே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியே அது நிறைவேறிற்று. உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறும் என்பதை இந்த காலைவெள்ளி கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 1:20 இவ்விதமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவராலே எழுதுகிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற
எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரிக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்றால் உறுதி செய்யப்படுகிறது. ஆமேன் என்றால் அப்படியே ஆகக்கடவுது, ஒரு காலம் மாறாது என்று பொருள். அருமையானபடி, ஆகவே அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, நாங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம், பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தை அருமையானுடைய ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு முறை சொல்லப்பட்டால் அது மாறாது என்று சத்தியவேதம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகள் அருமையானவர்களே வெறும் மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, இது கதையல்ல, அல்லது மனிதனுடைய செத்த பாரம்பரியம் அல்ல. அநேக மதங்கள் கட்டுக்கதைகளாக இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை. தேவன் உங்களுடைய நல்வாழ்வுக்காக உங்களை ரட்சித்து அழைத்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். இதை கவனிப்பீர்களானால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆம் 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 ஆமேன் அப்படியே ஆக கிடப்பது. ஆமேன் அல்ல என்ற பதத்துக்கு அருமையானே இங்கே இடமே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற தேவன் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஒருவேளை காலங்கள் கொஞ்சம் கடக்கலாம், ஆனால் தேவன் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். என்ன சொன்னாரோ அது ஏற்ற காலத்தில் அருமையானவர்களே அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதை இந்த காலவெள்ளை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஏற்ற காலத்திலே சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் என்று சாலமோன் சொல்லுகிறான். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை கொஞ்சம் பிந்தினாலும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை மனதிலே ஆழமாய் பயிர்த்து கொள்ளுங்கள். ஆகவே யாக்கோபு என்ற இந்த எத்தனை உள்ளேயும் வெளியேயும் தேவன் மாற்றினார் என்பதை நாம் சத்தியவேதத்திலே திட்டமாய் பார்க்கிறோம். பெயர் மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, உள்ள ஆள் மாறிட்டான். ஏன்? தேவன் இவனை முன் குறித்திருக்கிறார். தேவன் இவரை முன் அறிந்திருக்கிறார். தேவன் இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இவன் மூலமாய் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அருமையான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தோடு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நோக்கம் நிறைவேறுவது தேவனுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கும்படி தேவாவியானவர் இந்த காலவெளியிலே உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பாருங்கள், இந்த யாக்கோபின் மூலமாக மகத்தான காரியங்கள் சரித்திரத்தில் செய்யப்பட்டு விட்டது. யாக்கோபு பூ பூத்து காய் காய்த்து தேசத்தை பலனால் நிரப்பும் காலம் வரும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான். அவன் சொல்லி 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது.
அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசுவின் மூலமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு யாக்கோபு, இன்றைக்கு கோடிக்கணக்கான இயேசுக்கள் இருக்கிறார்கள். அவனுடைய வழியிலே இஸ்ரவேலின் குடும்பத்தில் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் உலகத்தை பலனால் நிரப்ப வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் சந்திக்கப்பட வேண்டிய மக்கள் இருக்கிறார்கள். சபை வளர வேண்டி இருக்கிறது. ஆகவே கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பரலோகத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேலின் குடும்பத்துக்குள்ளே மக்களை பிசாசின் குடும்பத்திலிருந்து அருமையானவர்களே பிடுங்கி சேர்ப்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இயேசு என்ற பெயரிலே அவர் இறங்கி வந்தார், மனுஷனானார். அது ரொம்ப அற்பமான ஒரு செயல். பாருங்கள், உங்களுக்காக எனக்காகும் எல்லாரும் யாக்கோபோய்த்தான் நாம் பிறந்தோம் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாரும் யாக்கோபோவாக தான் பிறந்தோம். எல்லாம் எத்தரலாக, பாவிகளாக, துரோகிகளாக பிறந்திருக்கிறோம். நமக்காக தேவன் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திலே கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நமக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார். என்றைக்கு அதை செய்தார், என்றைக்கு கல்வாரி நோக்கி பார்த்தோமோ, என்றைக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, அன்றைக்கே இந்த பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு 2 பேர் இருக்குது. உங்கள் பேரோடு சேர்ந்து இஸ்ரவேலை தேவன் சேர்த்து விட்டிருக்கிறார். உங்கள் அப்பா அம்மா சேர்க்கலை, இனஜனத்தார் சேர்க்கவில்லை, யாரும் சேர்க்க முடியாது. சேர்ந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதமாக மாற முடியாது. ஆனால் ஆசீர்வாதத்தின் தேவன் உங்கள் மேலே திட்டத்தை வைத்து உங்களை முன்குறித்து அழைத்து உங்களை ரட்சித்து பாவத்தை மன்னித்து பாக்கியவானாக ஒப்பற்றவனாக மாற்றியிருக்கிறார். ஏற்கனவே இது ரட்சிப்பின் நாளிலே நடந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லாரும் ரட்சிப்புக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் அது பாக்கியமானவர் நாள். பாவம் மன்னிக்கப்பட்ட நாள் பாக்கியமான நாள். பிசாசின் குடும்பத்திலிருந்து பிடுங்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அருமையான வைக்கப்பட்ட நாள் அது பாக்கியமான நாள். தேவாதி தேவன் இஸ்ரவேல் என்ற பெயரை உங்களுக்கு கொடுத்த அந்த நாள் அது பாக்கியமான நாள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த நாளிலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு போனது. இன்றைக்கு மோசடி நம்ம பார்த்தாருன்னா அவர் சொல்லுவார், இந்த பாக்கியவான் வரான், ஒப்பற்றவன் வரான். உலக பிரகாரமான சில குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அருமையானவர்களே தேவன் அதெல்லாம் பார்க்கிறது இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பேசிக்கொண்டிருப்பது இருதயத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இருதயத்திலே அருமையானவர்களே இஸ்ரவேல் என்று எழுதப்பட்ட மக்கள் நீங்கள் எல்லாரும் இதை எப்போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு வரும்பொழுது என் தேவனுடைய ஆலயத்திற்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு என்னுடைய பெயரை என்னால மாற்ற முடியாது, எங்கள் பூட்டினால மாற்ற முடியாது. அவரே மாற்றிவிட்டு புது பெயரை எனக்கு கொடுத்து புது சிருஷ்டியாய் என்னை மாற்றியிருக்கிறார், இஸ்ரவேலாக மாற்றியிருக்கிறார். ஆகவே எப்போது நாம் அவருக்கு நன்றியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எதை கொண்டு அருமையானவர்களே நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம்?
மற்றது இருக்குது, இல்லாமல் இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் என்ற பேர் அது மாறாது. உங்கள் தலையிலே தேவன் அதை எழுதிவிட்டார். பரலோகம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, 1000-லே ஒன்றாக நாம் பரலோகத்துக்கு படுகிறோம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே உற்சாகப்படுங்கள், கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். மற்ற காரியங்கள் அருமையானவர்களே சேர்ந்து கொள்ளும். இல்லாத காரியங்கள் அருமையானவர்களே வந்து சேர்ந்து கொள்ளும். ஆனால் அபூர்வமான காரியம் அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்து விட்டது. நீங்கள் இஸ்ரவேலர். இந்த இஸ்ரவேலருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அருமையானவர்களே சிலது நிறைவேறிற்று, சிலது நிறைவேறவில்லை. ஆனால் கல்வாரி சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்தின பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் அருமையானவர்களே கர்த்தர் முத்திரை வச்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் சொன்ன வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், காலம் கடத்தப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் இயேசுவின் ரத்தம் ஒரு முத்திரையாய் அன்றைக்கு வைக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு வேதத்திலே பழைய ஏற்பாட்டை சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் கூட உங்களுக்கு சொந்தம். எப்படி சொந்தம்? கல்வாரி மூலமாக சொந்தம். கல்வாரி மூலமாக கல்வாரி ரத்தத்தை வச்சு கர்த்தர் சீல் பண்ணியிருக்காரு. எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு உயிர் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதுமாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது ஜீவனுள்ளதாய் உயிர் உள்ளதாய் இருக்கிறது. ஆகவே வாக்குத்தத்தத்தை இறுக பிடித்து கொண்டு ஜெபத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். பாருங்கள், ஆகவே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதிலே இன்றைக்கு இயேசு தேவன் வலது பாசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேற வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அது நிறைவேற வேண்டும் என்று அவர் வாஞ்சியாக இருக்கிறார். இந்த கால வேளையிலே நீங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஆதியாமத்திலிருந்து கொடுக்கப்பட்ட எல்லா நல்ல வாக்குத்தத்தங்களும் கல்வாரியிலே அருமையானவர்களே சீல் வைக்கப்பட்டது. இட் இஸ் கன்ஃபர்ம்டு, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்று அல்லாட்டா எந்தாவது அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையின் ஒரு எழுத்தாயிரம் ஒளிந்து போவதையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தங்களை எதுக பற்றி கொண்டு வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், உபவாசம், நீண்ட ஜபம், கண்விழிப்பு, சரீர ஒடுக்கம், தியாகம், பிரதிஷ்டை, இதெல்லாம் நான் நிறைய கற்றுக்கேன். பாருங்க, நிறைய நம்பி இருக்கிறேன். ஆனால் காலங்கள் சென்றபோது தேவனுடைய வார்த்தை தான் முதலிடம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், இதில் தான் முக்கியம். பாருங்க, மற்ற எல்லாம் மாறி போகும், மறைந்து போகும். அந்த தியாகங்கள் எல்லாம் பண்ண மனிதர் இன்றைக்கு இல்லை. அவங்க போயிட்டாங்க. தேவன் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆகவே எனக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை அப்படியே நிறைவேற்றுவார். இதை நான் நம்புவது மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் மறுபடியும் கேளுங்க, உங்களுக்கு நல்லது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், பிரயாணத்திலே ஆரம்பிக்கிறார்கள்.
எகிப்திலே இதை ஆரம்பித்தார்கள். 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்தியர் கொடுமையாய் அவர்களை வேலை வாங்கினார்கள். ஆனால் சம்பளம் கொடுக்கல, வேண்டியதை கொடுக்கல. ஆகவே ரொம்ப ஒரு தாழ்வான நிலையிலே இருந்த ஒரு சமுதாயமாய் தேவனுடைய மக்கள் மாறிவிட்டார்கள். அது தேவனுடைய திட்டத்தில் இருந்தது. அருமையானவர்களே, ஆனால் கர்த்தர் மோசேயை அனுப்பி அவர்களை அந்த எகிப்திலிருந்து விடுவித்து கானானுக்கு கொண்டு வந்தார். மோசேட்ட தம்முடைய வார்த்தைகளை அருமையானவர்களே அவர் சொன்னார், சொன்ன விதமாக செய்தார். பார்வோன்கிட்ட ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொன்னார். அவன் அனுப்ப மாட்டான்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லிட்டாரு. இப்போ வாதைகள் 10 அனுப்ப போகிறேன். அதுலேயும் அவன் மனம் மாற போகிறதில்ல. இப்போ கடைசி வாதை எகிப்தில் இருக்கிற எல்லா எகிப்து தலைப்பிள்ளைகளும் ஒரே நாள் ராத்திரியிலே செத்து போகும் என்று தேவன் சொன்னார். தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை பார்வோன் அதை கேட்டு சிரிச்சிருப்பான். ஆனால் ராத்திரியிலே பார்த்தால் பார்வோன் வீட்டில் இருந்து அடிமை பிள்ளை வரைக்கும் எல்லா தலைப்பிள்ளைகளும் எகிப்திய பிள்ளைகள் செத்து போனது. இஸ்ரவேலில் மக்கள் தலைப்பிள்ளைகள் சாகவில்லை. அங்கே பெரிய வித்தியாசத்தை தேவன் காண்பித்தார். தலைப்பிள்ளை சாகவில்லை, அங்கே கண்ணீர், இங்கே கழிகோறுதல். ஆகவே அதை சந்தித்த மாத்திரத்திலே பார்வோன் நம்மளை போகக்கூடாதுன்னு சொன்னவன் இப்போ விரட்டி விடுறான். போங்க போங்க போங்கன்னு விரட்டி விடுறான். அந்த சமயத்தில் அருமையானவர்களே, தேவன் அவங்கள்ட்ட சொன்னார், நீங்கள் புறப்படுறது நல்லது, பிரயாணம் புறப்படுறது நல்லது, வெறுமையாக போகக்கூடாது. காரணம், நான் வெறுமையின் தேவன் அல்ல, நான் நிறைவின் தேவன். இந்த எகிப்தியர் இந்த பொண்ணு வெள்ளி இந்த மாதிரி அள்ளி போட்டிருக்காங்கன்னு சொன்னால் எல்லாம் என்னுடைய அருள். அந்த கிருபை உங்கள் மேலே வலிக்குமானால் ஒரே நாளிலே அந்த பொண்ணு வெள்ளி இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆங்கிலத்திலே மணி டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க. ஒரே நாளிலே அந்த பொண்ணு வெள்ளியும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே வந்துவிடும். இதை விசுவாசியுங்கள் என்று மோசே சொன்னான். அருமையானவர் நம்பினார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள்லாம் செத்து போன உடனே பொன்னையும் வெள்ளியும் கேட்க சொல்லியிருந்தார் மோசேட்ட. பொன்னையும் வெள்ளியும் கேளு, கேட்டு உன்னுடைய குமார்த்திகளுக்கு மாத்திரமல்ல குமாரருக்கும் அதை தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுங்கள் என்று கட்டளையிட்டார். அருமையானவர்களே, முக்கியமான வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்ராகமம் 3:21. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. காரணம், நான் வெறுமையின் தேவன் அல்ல. வெறுமையாயிருக்கிற மக்கள் கேளுங்கள், தேவ சத்தம் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை வெறுமையாக இருக்கலாம், நாளைக்கு வெறுமையாக இருக்க மாட்டீர்கள். காரணம் உங்கள்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்கள் எல்லாரும் அடிமட்டத்தில் வாழ்ந்தார்கள். இது கீழே போக முடியாது, லோயஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள்ட்ட சொல்கிறார், நாளைக்கு கோடீஸ்வரர்களாய் மாறி போகிறீர்கள். அப்படி மாற்றுகிற ஒரு தேவன் இந்த இஸ்ரவேலின் தேவன். ஒரே நாளிலே பாருங்க, அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பித்து மாத்திரமில்ல, கர்த்தரே அவங்ககிட்ட சொல்றாரு, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும், ஏழு விசேஷமாக கவனிக்க வேண்டும்.
கர்த்தரே சொல்கிறாரு, அவர் வெறுமையாகி போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலத்தாள் வீட்டிலும் வெள்ளி உடைமையிலையும் பொன்னுடைமையிலையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எய்த்தியரை கொள்ளையிடுவீர்கள். ஆண்டோட வார்த்தையில பாருங்க, நமக்கு பயமா இருக்கு. கொள்ளையிடுவீர்கள்னு சொன்ன உடனே கடவுளா இப்படி சொன்னார்னு. தேவன் நியாயமுள்ள தேவன், நீதியின் தேவன். இந்த 430 வருஷமாக இத்தனை லட்சம் மக்களை வைத்து கொடுமையாய் வேலை வாங்கி பணம் சம்பாதித்து விட்டு சம்பளம் கொடுக்கல, போனஸ் கொடுக்கல, இன்கிரிமெண்ட் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. எல்லாவற்றையும் கர்த்தர் அவரிடத்திலிருந்து பிடுங்கி அருமையானவர்களே இவரிடத்திலே ஒரே நாளிலே கொடுத்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுக்கு எளிமைத்தனம் விருப்பமில்லை. அவருடைய மக்கள் ஏழைகளாக இருந்தார்கள் உண்மை. ஆனால் அதை மாற்றி போட விரும்பினார். ஒரு அற்புதத்தின் மூலமாய் அதை செய்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் விதமாக எப்படி செய்வார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் நாளைக்கு ஏழைகளாக இருக்க மாட்டீர்கள் என்றால் எல்லாவற்றையும் அருமையானவர்களே மாற்றி போடுகிற தேவன். மணி டிரான்ஸ்ஃபர் இன் ஒன் டே, ஒரே நாளில் அருமையானவர்களே கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டார்கள். நீங்களும் விதமாக மாற முடியும். இது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அப்படி நீங்கள் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாருங்கள், ஆகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆகவே மோசே சொல்லியிருந்தபடி ஜனங்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு கிடைக்கும்படி தேவன் தயவு பண்ணினார். உங்களுக்கும் அந்த தயவு காத்திருக்கிறது. காரணம் அதே தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வாசித்து காண்பிக்கிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யாத்ராமம் 12:35. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமையையும் பொன்னுடைமையுடையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் செல்வம் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இன்னொரு தடவை சொல்லுவோம், கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்போ ஒரு கேள்வி கேட்காட்டா என்ன நடக்கும்? ஒன்றும் கிடைக்காது. உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். அது மேலே கேட்காட்டா ஒன்றும் கிடைக்காது. இன்னைக்கு ஆசைப்படாத, ஆசையக்கூடாது. ஆசை இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி அருமையானவர்களே சுரோபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சூப்பர் பரிசுத்தவான்கள். ஆனால் வேதத்திலே இங்கே தேவனே மோசடித்திலே சொல்லுகிறார், கேட்க சொல்லு, நான் தயவு பண்ணுறேன். மக்கள் ஏழையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அவர்கள் தேவையில் சந்திக்கப்பட்டவர்களாய் செல்வந்தர்களாக இருப்பது என்னுடைய மாறாத சுத்தமாக இருக்கிறது. நான் ஒரு ஏழைச்சாமி கிடையாது. நான் ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருக்கிறேன். ஆகவே கேளுங்கள் அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு அப்பொழுது மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்காகவே ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆகவே கேட்பதின் ஒரு நோக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முன்பு இல்லை, இப்போ இல்லாது இருக்குது. காரணம் தேவன் கொடுத்தார். தேவன் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கிறார். அந்த அனுபவத்தில் நான் பேசுகிறேன். ஆகவே இது கதை கிடையாது. நாங்கள் ஏழைகளாய் ஒன்றுமில்லாதவர்களாய் என்ன இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இதுதான் எங்களுடைய பதிலாக இருந்தது. இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது. அத்தனையும் தேவ தயவு. இந்த தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த தேவனை நம்பும்படி அருமையானவர்களே பிரயாசப்படுகிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம். உள்ளான மனுஷன் முக்கியம், ஆனால் அதே சமயத்தில் வெளிப்பிரகாரமான மனுஷனும் முக்கியம்.
இது அநேக பரிசுத்தவான்களுக்கு தெரியாது. ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீங்கள் ஏழேளாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பூமியில் நீங்கள் செல்வந்தலாய் வாழலாம். நீங்கள் ஆசைப்படுகிற காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க இன்னும் அதிகமாய் ஆசைப்படுகிறார். ஆகவே அவர் சொல்கிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், கேளாத கொடுக்கல. ஆகவே என்ன என்ன விரும்புகிறோ அது கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அவர் நம்முடைய ஃப்ரெண்டு, அவர் நம்முடைய அப்பா, அவர் நம்முடைய சப்ளையர். அருமையானவர்களே, அவரிடத்தில் இல்லாத ஒன்று இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கொடுக்கப்பட்ட நல்ல வாக்குத்தத்தங்களை வாசித்து காண்பிக்கிறேன். அவைகள் கல்வாரியிலே புதிதாக்கப்பட்டிருக்கிறது, ரெனியூ பண்ணப்பட்டிருக்கிறது, சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மை என்று கல்வாரியிலே தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அருமையான அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறாரு. ஆகவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் ஒரு ஆள் நீங்களும் விதமாய் மாற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அது சபையினுடைய ஒரு திட்டம். ஆகவே தேவை உள்ளவர்கள் அருமையானவர்களே, விரும்புங்கள், ஆசைப்படுங்கள், கர்த்தர் தருவார் என்று பாருங்கள். எந்த வழியிலே என்று நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும், அவர் தருவார். பழைய ஏற்பாட்டில் உள்ள சில வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா 35:1. ஏசாயா 35:1. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். திருப்பி திருப்பி வாசிக்கலாம். வார்த்தா உங்களுக்கு அப்படியே நடக்கும். உங்களோட குடும்பத்திலையும் களிப்பு உண்டாகும், அருமையான நகைப்பு உண்டாகும், திருப்பங்கள் உண்டாகும், எதிர்பாராத காரியங்கள் அருமையான நடக்கும் என்பதை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சொல்லுகிறேன். என்றால் தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் இருக்கிறது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவடி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். நாம பாடுறோமோ என்னமோ தெரியாது, ஆனால் இங்கே செடிகள் அருமையானவர்களே ஆனந்த களிப்புடன் பாடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எவ்வளோ வறட்சியாக இருந்துச்சுன்னு அதுதான் தெரியும். அருமையானுடைய இந்த நாட்களிலாகவே ஏழைகள் என்று சொல்வதற்கு வெக்கப்படாதுங்க. இன்று ஏழை, நாளை என் தேவன் என்னை செல்வந்தனாக்குவார். அதற்கு தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அருமையானுடைய வாசிக்கிறேன் பாருங்கள். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். உலகத்தார்கள் கண்டு பயப்படுமா? அருமையானவர்களே, இதுதான் வேதம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப பக்தியாக இருந்தால் ரொம்ப ஏழையாக இருக்கணும். இயேசுநாதர் ஒரு ஏழை, நான் ஒரு ஏழை என்பது எல்லாம் முட்டாள்தனம், ஆவிக்குரிய முட்டாள்தனம். அருமையானுடைய தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். ஆகவே தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறலை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த தேவன் நீதியை சரிகட்டவும் பதிலளிக்கவும் உங்களிடத்தில் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள்.
அப்பொழுது வெட்டாந்திரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீர் ஊற்றிடும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்கும் நாணலும் உண்டாகும். எ டோட்டல் சேஞ்ச். பாருங்கள், பரிபூரணமான ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்குகிறார். அவரால் முடியும். உங்கள் வாழ்க்கையிலே அதை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய முடியும் நண்பர்களே. ஆகவே நம்பிக்கையின் விளிம்புக்கு வந்து நிற்கிறீர்கள். நம்புனா இவளெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் பலிக்கும். நீங்கள் இருந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் இருக்காது. அவளுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார், உங்களை தட்டி எழுப்பி விடுகிறார். சோர்வெல்லாம் துரத்து எரிஞ்சிட்டு நம்பிக்கையை வளர்த்து விடு. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். அருமையானுடைய கவனிகள் வாசிப்பவன் சங்கீதம் 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். யோசித்து பாருங்க, பூமி இஸ்ரவேலுக்கு சொந்தமான ஒரு இடம். ஆகவே அந்த பூமியை தேவன் விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். நோக்கம் ஒரு அறுவடை. பாருங்க, ஒரு அறுவடைக்காக கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சி நிரம்பி வழியை செய்கிறார் என்று வேதம் சொல்லும்போது, இப்போ அற்ப மனிதர்கள் ஆமாண்டவரே உமக்கு நன்றி, நம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க கடவுது என்று சொல்லுவதுதான் நம்முடைய கடமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, பூஜ்யம் தான் கிடைக்கும். அருமையானவர்களே கவனியுங்கள். நான் ஒரு நாளில் இதெல்லாம் நம்பினேன். எல்லாம் வனாந்திரமாக கிடக்கிறது எல்லாம் மிகவும் செழிப்பாக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அதை நம்புங்கள் என்று ஒரு சகோதரன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்புனே அருமையானவர்களே. இன்றைக்கு அது கொஞ்சம் பலித்திருக்கிறது, நிறைய பலிக்கிறது, இன்னும் காத்திருக்கிறது. என் மூலமாக இன்று சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் காண்கிறேன். அது என் வாழ்க்கையோடு முடிந்து போகிறது இல்லை, தொடருகிறது, சந்தான பரம்பரையாய் தொடருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஆசை உள்ளவர்கள் வேறு ஆசையோடு நிறுத்தி கொள்ளாதபடி செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் ஆலோசனை கூறுகிறார். வாசிக்கிறேன். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைய பண்ணுகிறீர். அதன் வரப்புகள் தண்ணீர்த்தக்கதாக அதன் படைச்சாளர்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். எப்படிப்பட்ட தேவன்! திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறே ஒன்றுக்கு வரான். திருடனாய் பிசாசு அருமையால் இருக்கிறதையும் அழிச்சு போடுற ஒரே நோக்கத்தோடு நம்மை சுற்றி வருகிறான். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தொழிலை சுற்றி வருகிறான். ஆனால் தேவனாயு கர்த்தர், மோசேயின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், மாறாத தேவன், இன்றைக்கு பல விஷயத்திலையும் அக்கறையாய் உங்களுடைய குடும்பத்தை சுற்றி அதை மிகவும் செழிப்பாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 11ஆம் வசனம், வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதையில் நெய்யாய் பொழிகிறது. உடைய பாதையில் நெய்யாய் பொழிகிறது. இந்த கண்ணை நல்ல சாலமாக திறந்து பார்த்துட்டு
எங்கே எங்கே நெய் ஓடுதுன்னு சொல்லி, எங்கேயா நெய் ஓடுதுன்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது. இந்த கண்ணை மூடு, அந்த கண்ணை திறந்து தேவன் என்று காண கர்த்தர் உனக்கு உதவி செய்யட்டும். பாதை நெய்யாய் பொழிகிறது, வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது, மேடுகளும் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, மேய்ச்சல் உள்ள வெளியில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவள் கம்பீரித்து பாடுகிறது, நாம் பாடுறோமோ பாடலையோ தெரியாது, ஆனால் விளைந்து நடக்கிற தானியங்கள் அது கம்பீரமாய் பாடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேளுங்கள், இன்னும் வாசிக்கிறேன். சங்கீதம் 72:3. சங்கீதம் 72:3. பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவரை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு பயந்திருப்பார்கள். புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் கர்த்தர் உன்மேல் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சத்தன் உள்ள மட்டும் மிகுந்த சமாதானம் இருக்கும். சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்கள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்சீஷின் ராஜாக்கள் தீவுகளின் ராஜாக்களும் பொன்னை காணிக்கையாக கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் ராஜாக்கள் வெகுமானங்களை அவருக்கு கொண்டு வருவார்கள். அருமையான ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஷேபாவுடைய பொண்ணு தான் உலகத்தில் பெஸ்ட்டு பொண்ணு. கர்த்தருக்கு அருமையான கொண்டு வரும்போது ஷேபாவனுடைய பொண்ணை வெகுமானமாக கொண்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கேளுங்கள், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். மறுபடியும் வாசிக்கிறேன். 7 இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவர் கொடுக்கப்படும். இடைவிடாமல் ஜெபம் அவர் மூலமாய் பண்ணப்படும். எந்நாளும் சோத்தரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சியிலே ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போலவும் அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்து ஓங்குவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதுனாலே இந்த இஸ்ரவேல் குடும்பத்தில் அங்கத்தினராக மாறின அந்த ஒரு காரியத்தாலே அருமையான இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாக நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பாருங்கள், தேவனை தேடி போகவில்லை, ஆபத்தில் ஜெபம் பண்ண போனான். நாம் இன்றைக்கு அவரை தேடாமல் ஒருவள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை தேடி ஆசீர்வாதத்தை கையில் கல்வாரி காயங்களோட அருமையான விளைவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக
காத்துட்ருக்காரு. உன் பேர் அதில் எழுதியிருக்கு. அப்படித்தான் போட்டிருக்கு புத்தகத்தில். அருமையானவர்களே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சின்ன பகுதியை வாசம் முடிச்சிருவோம். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். மறுபடியும் சொல்லுவோம் ஆமேன். இன்னொரு முறை சொல்லுவோம் ஆமேன். இங்கே சங்கீதக்காரன் எழுதும்போது அவன் சொல்றான், பூமி முழுவதும் உடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்னு சொல்றான். அருமையானுடைய கர்த்தருடைய மகிமை வரும்போது பிசாசனுடைய எல்லா இருட்டுகளும், பிசாசனுடைய எல்லா தீமைகளும் குடும்பத்தை விட்டு மறைந்து போகும். நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா கேடுபாடுகளும் அருமையான ஓடி போகும். வாழ்க்கை ஒளியாய் நிறைந்திருக்கும். போகிற பாதை தெளிவாக இருக்கும். அருமையானே, நம்மளை நடை தெளிவாக இருக்கும். எங்கே போகிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பாருங்க, ஆகவே கர்த்தருடைய மகிமை குடும்பத்தை நிரப்ப வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். விசேஷமாக சபையை நிரப்ப வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். பாருங்கள், இன்னும் ஒரு பகுதியை மாத்திரம் வாசம் படிக்க போகிறேன். நெகேமியா 9வது அதிகாரம் 25வது வசனம். நெகேமியா 9வது அதிகாரம் 25வது வசனம். இஸ்ரவேலர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், திராட்சை தோட்டம் இல்லை, 5 ரூபாய்க்கு அருமையானே பஸ் ஸ்டாண்டில் வாங்குறது திராட்சை கொலை இல்லை, ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஏராளமான ஒருவே தோப்புகளையும் ஏராளமான கனிவெட்டுக்கும் விருஷங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். புசித்து திருப்தி ஆகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். எல்லாரும் அருமையானவர்களே, நல்ல தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தருகிற தேவன் மாத்திரமல்ல, உலக ஆசீர்வாதங்களை ஏராளமாய் தர விரும்புகிறார். காயப்பட்ட கரங்களோடு ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு நம்ம மத்தியில் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அதே தேவனத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே வேண்டும் என்கிறவர்கள் கரத்தனி அருமையானவர்களே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீட்டி எனக்கு எனக்கு வீட்டை பார்த்தீங்கன்னா ஏதாவது பலகாரம் கொண்டு தான் போதும், பிள்ளைகள் எனக்கு எனக்குன்னு போட்டி போடுறாங்க. அதே போல விசுவாசிகள் இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு எனக்கு என்னுடையது யாக்கோபு மாதிரி அதை சொந்தமாக்கணும் என்ற ஒரு உள்ளத்தோடு அருமையான கர்த்தர் சமூகத்தில் இருப்பிடலாமல் உங்களுடைய குடும்பம் வாழும், உங்களுடைய சந்ததி வாழும், சந்தானம் வாழும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் சோதரிப்போம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். விலையேறப்பட்ட நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். வானமும் பூமி விழுந்து போகும், வார்த்தையின் ஒரு எழுத்தாயிலும் ஒளிந்து போகாதுன்னு சொன்னீரே. தேவனாகிய கர்த்தாவே, கல்வாரிக்கு போய் அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சீல் பண்ணி ரத்தத்தால் கர்த்தாவே ஆண்டவரே அதை முத்திரை வைத்திருக்கபடினால் உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரத்திலே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தடையில் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு விழுந்து போன ஒரு சத்துரு இந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே
ஜனங்களின் மேலே நான் கட்டவிழ்கிறேன். ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமேன், ஆமேன்.